Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பேக் நெக்குக்கு டிசைன் பண்ண போறோம். சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் நெக்க வந்து டிரா பண்ணி நெக்கோட அவுட்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா பார்டருக்கு ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிட்ச் வந்து டபுள் லைன்ல கொடுத்து வர்க் பண்ணிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேக் நெக் வந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து வர்க் வந்து பண்ண போறோம். ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான வர்க் தான் பண்ண போறோம். இதோட ஸ்லீவ் பார்ட் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். அத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சோ இப்போ நம்ம வந்து பேக் நெக் எப்படி வர்க் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பேக் நெக்ல வந்து ஜரி த்ரெட் வந்து கொடுத்திருக்கோம்ல. நெக்ஸ்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த பீட் வந்து கொடுக்க போறேன். இது வந்து சுகர் பீடை விட ஒரு சைஸ் பெரிய சைஸ் பீடு. இது மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு சரமா கிடைக்கும். சோ இந்த கோல்ட் பீடும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷூவிங் த்ரெட், நார்மல் ஷூவிங் த்ரெட்டும் அப்புறம் ஆரி பீட் நீடில் வந்து எடுத்துர்க்கேன். இத ஸ்டிட்ச் பண்ண. சோ எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நீடில்ல வந்து இந்த பீட்ஸ் வந்து நான் லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி வந்து நம்ம செயின் ஸ்டிட்ச் வந்து கொடுத்திருக்கோம்ல. சோ அத ஒட்டியே வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டு பீடா வச்சு ஸ்டிச்சஸ் வந்து பண்றேன். சோ இது நார்மலா வந்து நம்ம எப்படி வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஸ்டிட்ச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து இந்த பீட்ஸும் வந்து நான் ஸ்டிட்ச் பண்றேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா தெரியும். சோ இதே மாதிரி ரெண்டு பீடா வந்து நம்ம நெக்க சுத்தி வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணனும். ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காட்றேன். ஸோ நெக்கை சுற்றி அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பீட்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு கேப்பில் வந்து ஆல்ரெடி நம்ம நெக்கில் என்ன ஷேப் வரைஞ்சிருக்கோமோ அதே ஷேப்புக்கு நான் 1 இன்ச்சுக்கு வந்து கீழேயும் அதே ஷேப்புக்கு வந்து நான் வரைஞ்சிருப்பேன். ஸோ இப்போ மெஷர்மெண்ட் பாருங்கள். கரெக்டாக வந்து அந்த இன்ச் டேப்பில் 1 இன்ச் இருக்கும். நெக்கை சுற்றி கரெக்டாக 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிடணும். ஸோ இப்போது நம்ம அந்த நெக்குக்குள்ளே வந்து டிசைன் பண்ண போகிறோம். அதாவது அந்த 1 இன்ச்சுக்குள்ளே உள்ள கேப்பில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் மீடியம் சைஸ் குந்தன் ஸ்டோன். இது வந்து நான் கோல்ட் கலரில் வந்து எடுத்திருக்கேன். உங்கள் சாரிக்கு மேட்சான கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி அந்த கேப்பில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து 1 இன்ச் கேப்பில் வந்து இந்த குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். அதோட ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதோட சென்டர் போர்ஷனில் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ நல்லா வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இது ஸ்டிச் பண்ணுற மாதிரியான குந்தன் ஸ்டோன் இல்லை. ஸோ இது ஸ்டிக் பண்ணுற மாதிரியான குந்தன் ஸ்டோன். அதனால் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கீழே விழுந்துடும். அதுக்காக தான் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வந்து கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிக்க சொல்கிறேன். அதே மாதிரி வந்து நம்ம நெக்லைனில் வந்து பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம்ல, அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு கேப் விட்டுட்டு தான் நம்ம இந்த குந்தன் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணுறோம். ஏன்னா இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றியும் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறதுனால அந்த கேப் வந்து விட்டுருக்கேன். ஸோ இப்போ இந்த ஆப்போசிட் சைட்லேயும் வந்து இதே குந்தன் ஸ்டோனை நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம நெக்கை சுற்றி அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இந்த குந்தன் ஸ்டோனை வந்து நம்ம கேப் விட்டு ஸ்டிக் பண்ணணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது நல்லா ட்ரை ஆன பிறகு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓவராலாக நம்ம நெக்கை சுற்றி வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஒரு லைன் வந்து பீட்ஸ் வந்து கொடுத்து இந்த பார்டர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ள ஜர்தோசி ஸ்ப்ரிங். இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நார்மலாக இருக்க ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை விட இதில் கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த குந்தன் ஸ்டோனோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டே மெஷர் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஸ்டிச் பண்ண ஆரி பீட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி நார்மல் ஷூவிங் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் எப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பார்த்திங்கனாவே தெரியும். அப்படியே வந்து நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங்குள்ளேயே வச்சு ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறோம். ஸோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே அது நல்லா வந்து வளைஞ்சி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ கரெக்டாக வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து கொடுத்துட்டு இங்கே வச்சு ஒரு எண்ணாட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ யூஸ்வலாக வந்து அந்த நாட் வந்து வெளியில் தெரியும். ஸோ அதனால் அந்த த்ரெட்டு தெரியக்கூடாதுங்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து எல்லா குந்தன் ஸ்டோனோட அவுட்லைன்லேயும் வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கணும். ஸோ அடுத்த குந்தன் ஸ்டோனோட அவுட்லைனில் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்குறோம் பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெஷர் பண்ணி இந்த மாதிரி ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா எல்லா குந்தன் ஸ்டோனோட அவுட்லைன்லேயும் வந்து இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து ஒரு லைன் வந்து கொடுக்கணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் வியூ காட்டுறேன். ஓவராலாக எல்லா குந்தன் ஸ்டோனோட அவுட்லைன்லேயும் வந்து ஒரு லைன் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்கை சுற்றி வந்து ஒரு சின்ன கேப் இருக்குல்ல. ஸோ இந்த கேப்பை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம்.
இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் தான் கொடுக்க போகிறேன். இதுக்கு நான் வந்து சில்க் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா வயலட் கலர் வந்து எடுத்திருக்கேன். சாரியில் வந்து வயலட் இருக்கிறதுனால வயலட் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறேன். இது வந்து நான் டபுள் த்ரெட்டில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து அதாவது பானை ஸ்டிச் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரி த்ரெட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு எந்த நம்பரும் இல்லை. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பானை ஸ்டிச் எப்படி கொடுப்போம்னா நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் வந்து எப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து கொடுக்குறோமோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வளைச்சி அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கொடுப்போம். எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்க்கு வந்து த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸோட செல்ஃப் கலரே வந்து நம்ம த்ரெட் வந்து யூஸ் பண்ணுவோம். நான் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுனால இந்த கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாரியில் வந்து உங்களுக்கு முக்கால்வாசி வயலட் கலர் இருக்கிறதுனால நான் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் பிரைட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு, அதனால தான் நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கும்போது நல்லா வந்து திக்காக இருக்கும் உங்கள் பார்டரு. ஸோ அதனால் நீங்கள் வந்து செல்ஃப் கலரே கூட அதாவது ப்ளவுஸோட கலரே கூட நீங்கள் வந்து த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக இந்த கேப்புக்கு வரும்போது அதே மாதிரி நம்ம எப்படி வளைச்சி கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த கேப்பையும் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி கொடுக்குறேன்னு. ஸோ இந்த இடத்துல மட்டும் இதுக்கு மேலே வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியாதுங்கிறதுனால இங்கேயே வச்சு நான் வந்து ஒரு எண்ணாட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம எந்த இடத்துல பிரேக் வேணுமோ அந்த இடத்துல நம்ம எண்ணாட் கொடுத்துட்டு அடுத்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நான் இங்கேருந்து கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்து அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம இந்த ஒர்க் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக இல்லாமல் இந்த மாதிரி வளைச்சி நம்ம வந்து நெக்கோட இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும். இதே மாதிரி நம்ம வந்து நெக்கோட இந்த கேப்பை ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் வியூ காட்டுறேன். ஓவராலாக நம்ம பேக் நெக் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப நீட்டாக அழகாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த நெக்கோட அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வயலட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி வாட்டர் ஃபில்லிங் வந்து போட்டிருப்போம். பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப கேப் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. இதே நீங்கள் வந்து செல்ஃப் கலரில் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா திக்காக இருக்கும். நமக்கு கான்ட்ராஸ்டான கலர் வேணுங்கிறதுனால தான் நான் வயலட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நீட்டாக அழகாக வந்துருச்சு நமக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பேக் நெக் ஃபுல்லாமே வந்து டாட்ஸ் வைக்கணும். அதாவது புட்டாஸ் வந்து மேக் பண்ணுறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா 4 குந்தன் ஸ்டோன் வந்து வச்சுருக்கேன். அதாவது இதே வந்து கோல்ட் கலர் குந்தன் ஸ்டோனே வந்து பாக்ஸ் ஷேப்பில் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து வயலட் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி அவுட்லைனில் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப நீட்டாக ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான ஒர்க் இது. ஸோ ரொம்ப அழகாக வந்துருச்சு நமக்கு. இது எல்லா பிகினர்ஸுமே ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். ஆனால் இதோட ஸ்லீவ் பார்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை எப்படி ஒர்க் பண்ணேன்றதை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதோட ஃப்ரண்ட் நெக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் நெக்கில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதே தான் நான் வந்து ஃப்ரண்ட் நெக்லையும் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லா பிகினர்ஸுமே இந்த ஒர்க்கை வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.